ஹாய் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன, இந்த டிபார்ட்மெண்ட் படித்து முடித்த பிறகு என்ன மாதிரியான ஸ்கோப்ஸ்லாம் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதற்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், பட் மெடிக்கல் லைன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பண்ணணும், பட் மற்ற எல்லாரும் பண்ணுற காமனான டிபார்ட்மெண்ட் பண்ணாமல் நான் ஸ்பெஷலாக ஒரு மெடிக்கல் லைனில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கோட குவாலிஃபிகேஷனை பார்க்கலாம். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். 12th உங்களுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் இருந்தால் இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் உங்களால் எடுக்க முடியும். ஸோ பயாலஜி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது, பட் மேக்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட். கம்பல்சரியாக மேக்ஸ் சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, பிடெக் பயோடெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக மேக்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். மற்ற இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டும் மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் நம்ம சொல்லியாச்சு. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டிலையும் சரி எந்த காலேஜ் நீங்கள் போனாலும் 4 years அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இன்ஜினியரிங், ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், நல்ல கிராஜுவேட்டான டிபார்ட்மெண்ட், பட் வந்து மெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் இருந்தாலும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி காலேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஒரு 100 காலேஜஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 10 காலேஜில் மட்டும்தான் பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்கும். அதுலேயுமே பிடெக் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் பிடெக் பயோடெக் இன்ஜினியரிங்கும் ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லா சரௌண்டிங்லையுமே பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் எந்த சரௌண்டிங்கில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்கத்தில் பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சரௌண்டிங் ஏரியாஸ்லேயே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க, அதுவும் கொஞ்சம் கம்மியான ஃபீஸில். ஓகே, இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன? பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு. அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருப்போம். ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிள் இருக்கும், மானிட்டர் இருக்கும், பிபி கப், சின்ன சின்ன கப்பில் சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து பெரிய பெரிய பொருட்கள் வரையும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தான். சிசர்ஸாக இருக்கட்டும், நிறைய இருக்குது. இப்போ சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா சர்ஜரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேப்பில் வந்து சர்ஜரி பண்ணுவாங்க அப்படின்னா லேப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு மெயின் முக்கியமான ரீசனே வந்து இந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு டிசைனிங் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ இவங்க எந்த மாதிரி டிசைனிங் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான டிசைனிங்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு உண்மையிலேயே ஃபியூச்சரில் வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ லாஸ்ட் 2 yearsல அந்த பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் பிடெக் டெக்னாலஜி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இப்போ நிறைய பேர் சர்ச் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து பாய்ஸ்க்கு இது ரொம்பவே நல்ல ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கேர்ள்ஸும் படிக்கலாம். ஸோ போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன்ஜினியரிங்கிறது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே படிக்கலாம். ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட் தான். தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட்டை இங்கே சூஸ் பண்ணி படிக்கலாம். இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் டிசைனிங்ஸ் பண்ணலாம், ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணலாம். ஹாஸ்பிட்டலில் பயோமெடிக்கலுங்கிற ஒரு டீம் இருக்கும். பயோமெடிக்கல் டீம்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத அந்த பயோமெடிக்கல் டீம்கிட்ட தான் சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பயோமெடிக்கல் டீம்கிட்ட தான் சொல்லி அதை வந்து ரெக்யூர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பயோமெடிக்கல் டீமில் உங்களால் வேலை பார்க்க முடியும். பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்க அப்படின்னா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவை. ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மொத்தமாக ஒரு 4 ஃப்ளோருக்கு வந்து உங்களுக்கு மானிட்டர் தேவைப்படுது அப்படின்னா மொத்தமாக மானிட்டர்ஸ் வந்து தேவைப்படும். ஒரு 100 மானிட்டரோ 200 மானிட்டரோ தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணி உங்களால் வந்து இது பண்ண முடியும். அதில் நீங்கள் நிறைய இன்கம் எடுக்க முடியும்.
இது போக மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஓனாக உங்களால் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண முடியும், நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல க்ரோ இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களால் இதில் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். ஒரு நல்ல பாப்புலரான டிபார்ட்மெண்ட் அப்படின்னா பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஃப்யூச்சரில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய ஸ்கோப் இருக்குது. ஏன் அப்படின்னா மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அழிய போகிறது கிடையாது. இப்போ இருக்கிறத விட நெக்ஸ்ட் இயர் வந்து அதோட ஸ்டேஜ் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குமே தவிர அது வந்து அழிய போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா லைஃப் லாங் எவர் க்ரீனாக நீங்கள் வந்து சம்பாரிச்சுக்கிட்டே போகலாம். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட். ஸோ தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் இன்கேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, பட் எனக்கு காலேஜ் அட்மிஷன்ஸ்லாம் வேணும், எனக்கு பக்கத்து சரௌண்டிங்ஸில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து மதுரை சவுத் சைடு இருக்கீங்க அப்படின்னா சவுத் சைடு உங்களால் அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ மதுரை சரௌண்டிங்கில் யாராவது இருக்காங்க அப்படின்னா மதுரை சரௌண்டிங்கில் அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் உங்களால் அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அட்மிஷன்ஸ் கைடன்ஸ் தான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துட்ருக்காங்க. 24/7 தான், எந்த டைம்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு அட்மிஷன்ஸை அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.